வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல ஹவு டு பிகம் ஏஐ இன்ஜினியர். நீங்க வந்து ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான ரோட் மேப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு 10 ஸ்டெப்ஸா வந்து இந்த வீடியோல நாம கொடுத்துருக்கோம். அதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா மாஸ்டர் த ஃபண்டமெண்டல். நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எதை நீங்க லேர்ன் பண்ணணும்? பைத்தான். ஸோ பைத்தான்ல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் நீங்க வந்து ஏபிஐ எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம், எப்படி வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ல வந்து நீங்க கவர் பண்ண வேண்டியது. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஹவு LLMs ஒர்க். ஸோ LLM எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்க வந்து ஸ்ட்ரக்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து டோக்கன் போகுது, கண்டெக்ஸ்ட் லிமிட், ப்ராம்ப்ட், எம்பெட் எப்படி பண்றோம், ஸோ இந்த பத்தியான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 3 அப்படின்னா சூஸ் த ரைட் ஃப்ரேம்வொர்க். நீங்க வந்து ஃப்ரேம்வொர்க்கை வந்து கரெக்டான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை நீங்க சூஸ் பண்ணணும். எல்லா ஃப்ரேம்வொர்க்கையும் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பைத்தான் எடுத்துக்கங்களேன். ஸோ பைத்தான்ல வந்து நம்ம வந்து ஒரு 3 ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து லேர்ன் பண்றோம். ஃபாஸ்ட் API, ஜாங்கோ, ஃபிளாஸ்க், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க். அதே மாதிரி ஏஐ சைடில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாங் செயின், லாங் கிராஃப், ஸோ கிராவி, இந்த மாதிரியான ஃப்ரேம்வொர்க் வந்து இருக்கு. இதுல நீங்க ஏதாவது எல்லா ஃப்ரேம்வொர்க்கையும் நீங்க வந்து லேர்ன் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க். எக்ஸாம்பிளுக்கு கேட்டீங்கன்னா லாங் செயின் இஸ் த பெஸ்ட் அண்ட் பேசிக் ஃபார் இட். ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணி நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். ஸ்டெப் 4 லேர்ன் ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அதோட ஒர்க் ஃப்ளோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபால் பேக் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ஓகே, அடுத்து ரீட்ரை பண்றது, எப்படி வந்து டேட்டாவை கலெக்ட் பண்றோம், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கிடெக்சர், அந்த டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி நம்ம வந்து டீடைலா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பில்ட் மெமரி சிஸ்டம். மெமரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லைக் ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி அப்படின்னு பேசுவோம். ஸோ ஷார்ட் டர்ம் மெமரினா ஒரு சேட்டை நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேட்டை மட்டும் நம்ம வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணி பண்ணுவோம். லாங் டர்ம் மெமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பர்சனலைஸ்டு, நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்க சாட்ஸ், நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்க ப்ராம்ப்ட், அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஏஜென்ட் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் டர்ம் மெமரி அண்ட் ஷார்ட் டர்ம் மெமரி. அப்ப எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்றது? ஸோ யூஸ்வலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வெக்டார் டிபி வந்து யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ வெக்டார் டிபி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த மெமரி சிஸ்டம். ஸ்டெப் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டூல் இன்டகிரேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்றோம், நம்ம வந்து லாமாஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், பட் இன்டகிரேஷன் பீஸ் அது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ APS எப்படி இருக்கும், அப்புறம் டேட்டா பேசஸ், எது சர்வீசஸ் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் யூஸ் பண்ணோம் அல்லது டிப்ளாய்மெண்ட் பண்ணணும்ல. ஸோ நீங்க வந்து ஒரு டூலை நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ டிப்ளாய்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் CI/CD, கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மொத்த இன்டகிரேஷன்ஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. எப்படி நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் வந்து நம்மளால இன்டகிரேட் பண்றது அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஸ்ட்ராங் இன் ரேக். ஸோ ரேக் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்க வந்து எப்படி வந்து ஜங்கிங் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃபோ அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ரா டெக்ஸ்ட்டா வந்து ஸ்டோர் பண்றதுல அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீஸ் பை பீசஸ் ஜங்க் பண்ணுவோம் பிஹைண்ட்ல. அதை வந்து நம்ம வந்து எம்பெடடா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அப்ப ரேக் வந்து ஒர்க் ஆகுது, ஜங்க் எப்படி பண்றது, எம்போர்ட் பண்றது, அதை வந்து நம்ம வந்து ரிட்ரைவல் பண்ணும்போது அதே மாதிரி ரீரேங்கிங், கண்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரேங்கிங்ஸ் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ ரேக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் மல்டி ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ் முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது, பிளான் பண்றோம். இப்போ ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இந்த பிளானர், ஓகே, அண்ட் தென் ரிட்ரைவல், எக்ஸிக்யூட்டர். இப்போ நாம வந்து மல்டி ஏஜென்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஏஜென்ட் லேர்ன் பண்ணுங்க, தேவைப்படும் போது மல்டி ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து இப்போ மல்டி ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகுது, மல்டி ஏஜென்ட்ஸ் எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத அந்த ஓவரால் கான்செப்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களாவே இனஃப் தான். ஸ்டெப் 9 பில்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இங்க தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு போறது இம்பார்ட்டன்ட் இல்லை, லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து பில்ட் பண்ணணும். ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட், ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அதை நீங்க வந்து பில்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு API அல்லது ஃப்ரேம்வொர்க் பைத்தான்ல சூஸ் பண்றோம்னா நீங்க ஃபாஸ்ட் API சூஸ் பண்ணுங்க. டேட்டாபேஸ் வெக்டார் டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப்ளாய்மெண்ட் கிளவுட் சைடு போகும்போது நீங்க வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், AWS அல்லது எந்த மாதிரியான டிப்ளாய்மெண்ட் அல்லது சிம்பிளா நீங்க வந்து ஈவன் டிப்ளாய்மெண்ட்டுக்கு போகலனாலும் ஜஸ்ட் உங்களோட ஓன் சிஸ்டத்திலே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட், ஓகே, சூஸ் த ப்ராடக்ட் அண்ட் தென் நீங்க வந்து அதை பில்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் நீங்க அது மூலியமா நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ஸ்டெப் இஸ்
திங்க் லைக் அ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். நீங்க வந்து இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் ஏஐ இன்ஜினியர். யூ ஆர் பிகம் அ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் என்ன, எண்ட் டு எண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பில்ட் பண்ண போறீங்க. பிகாஸ் யூ ஆர் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் மானிட்டர், ஒன்ஸ் நம்ம பில்ட் பண்ணி அதை டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மானிட்டர் பண்ணணும். எந்த மாதிரி நம்ம அதை ஸ்கேல் பண்ணலாம் அல்லது எப்படி செக்யூர் பண்ணலாம். அதே மாதிரி கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, சிஐ அண்ட் சிடி பண்ண போறோம். ஓகே, அதே மாதிரி டெஸ்டிங். ஓகே, அப்போ எங்கெங்க நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். நம்ம வந்து we don't need to be a testing engineer separately. Okay, so we can automate it because if you are the AI engineer, okay, then you can build everything. So start with the coding and then understand the architecture and then ship it. Okay, then after ship it is a post production, then நீங்க வந்து monitor பண்ணுங்க. So if you want to become an AI engineer, then you should follow the 10 steps. So next வீடியோல நம்ம வந்து ML engineer, அதாவது machine learning, நீங்க வந்து machine learning engineer ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணணும், அதோட ஃபுல் கோர்ஸையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Thanks for watching. See you soon.